இந்த காலவெளியிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச அவர் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார். ஆயத்தமா இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 2வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். மார்க்கு 2வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளையும் அங்கே ஆவியானோர் உணர்த்தக்கூடிய காரியங்களையும் சத்தியத்தையும் இந்த மத்தியான வேளையிலே நாம் தியானிக்க போகிறோம். 2வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதல் 5 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். மார்க்கு 2வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகூமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஜன கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த 5 வசனங்கள் மட்டும் நாம் வாசித்திருக்கிறோம். மற்ற வசனங்கள் பின்னாடி நான் வாசிக்கிறேன், இல்லாட்டினா உங்களை வாசிக்க சொல்லி நான் கேட்பேன். கவனமாய் நீங்கள் வசனத்தை, வார்த்தையை, சத்தியத்தை கேளுங்க. இந்த 2வது அதிகாரத்தில் நடந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். கப்பர்நகூம் என்பது அவருடைய பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வளர்ந்த அதிகமாய் ஊழியம் செய்த இடம் கப்பர்நகூம். அந்த கப்பர்நகூம் ஜெபாலயத்தில் அடிக்கொரு முறை அவர் பிரசங்கம் பண்ணியிருக்கிறார். அந்த பகுதியில் அவருடைய கால் அடிக்கடி பட்டிருக்குது. அந்த இடத்துல சில நாட்களுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் வந்தபோது அந்த ஊரில் இருக்கிறவங்களாம் கேள்விப்படுறாங்க, ஜீசஸ் வந்துட்டாரு, ஜீசஸ் வந்துட்டாரு, மறுபடியும் ஜீசஸ் நம்ம டவுனில் இருக்கிறாருன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். எல்லாரும் ஓடிட்டாங்க. ஆனால் ஒரு ஆளால் போக முடியல, அந்த கூட்டத்தில் அட்டென்ட் பண்ண முடியல, அந்த மீட்டிங்கில் அவருடைய வசனத்தை கேட்க முடியல. திமிர்வாதக்காரன் என்று தான் போடப்பட்டிருக்குது, பேர் இல்லை. அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை. அவருக்கு உதவி செய்தவங்களை குறித்து கொஞ்சம் எழுதப்பட்டிருக்கிறது. அது ஃபேமிலி மெம்பர்ஸ்ன்னு கூட அங்கே மென்ஷன் பண்ணப்படலை. எல்லாரும் போயிட்டாங்க. எல்லாரும் போய் முதல்ல போய் சீட் பிடிச்சு எல்லாரும் உட்காந்து வாசல்ல அடைச்சு கூட்டம் நிற்க முடியாத அளவுக்கு அவ்வளோ தூரம் நெருக்கிட்டு போயிட்டாங்க. ஜீசஸ் பிரசங்கம் பண்ணிகிட்டே இருக்கார். இஸ் a very good excellent teacher. அவ்வளோ அழகா கம்யூனிகேஷன் ஸ்கில் அவருக்கு செயல்பட்டதுனால அழகா பேசுறார். எல்லாரும் ஆர்வமா இன்ட்ரெஸ்டா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவருடைய பிரசன்னத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது அவங்களுக்கு சரீர பிரகாரமான பசி கூட தரலையா. 3 நாள் தொடர்ந்து கேட்டிருக்கிறாங்க. அவ்வளவு அழகாய் பேசக்கூடிய நல்ல போதகர் அவர். வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 4 பேர் அவருடைய நண்பர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது. நம்முடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப நாளா கிடக்குறாரு, அவருக்கு ஒரு சரீர பிரகாரமான தேவை இருக்குது. why don't we help him right now? இந்த நேரத்தில் அவருடைய தேவை நம்ம ஏன் பூர்த்தி செய்யக்கூடாது? அவங்களும் மீட்டிங் போயிருந்திருக்கலாம்ல, அவங்களும் போய் வசனத்தை ஆளாக போய் ஸ்பிரிச்சுவலாக கேட்டுருந்துருக்கலாம்ல. ஆனாலும் அவர்களுக்குள்ள அதுக்கு மேலே ஒரு எண்ணம் வருகிறது. நம்ம 4 பேர் சேர்ந்து நம்முடைய நண்பனை தூக்கிட்டு போவோம்னு சொல்லிட்டு வேகமாய் தூக்கி கொண்டு போகிறார்கள். தூக்கி கொண்டு போகும் பொழுது வாசல் எல்லாம் அடைக்கப்பட்டு கூட்டம் நெருக்கிட்டு இருக்குது. கொஞ்சம் இடம் விட்டுருக்கலாமே. ஜனங்கள் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி அவங்களும் இடம் விடலை, சுயநலமாக இருந்திருக்கிறாங்க. ஒரு காரியத்தை சொல்கிறேன், எங்கேயுமே வழி இல்லாட்டினா கூட அவாந்திர வெளிகளில் ஆறுகளையும் வனாந்திரத்தில் பாதைகளையும் உண்டு பண்ணுகிறவர் நமக்கு உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை இந்த காலவெளியில தேடி வந்திருக்கிறதுனால மிகவும் நெருக்கடியான நேரம், நிர்பந்தமான சூழ்நிலை, இந்த கமிட்மெண்ட்டை முடிச்சே ஆகணும். எப்படியாவது அவரை கொண்டு போய் ஜீசஸ்க்கு முன்னாடி கொண்டு போய் இறக்கணும். அவங்களுக்கு ஒரு பாதை தெரிகிறது. எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் மேலே ஒரு பாதை இருக்குது. இல்லையா? அவங்க எழுத்தின்படி மேலே மச்சு அந்த அப்ஸ்டர்ஸ்க்கு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏறி போயிருக்கிறாங்க. பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்கிறாங்க, அந்த நாட்களில் கட்டப்பட்ட வீடுகள் அந்த கிளே ஸ்ட்ரா வச்சு கட்டினதுனால ஈஸியாக ஓப்பன் பண்ணி அவங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். சைடில் ஸ்டேர்ஸ் இருந்திருக்கா. ஆகவே என்ன செஞ்சுருக்கிறாங்க, அந்த படிக்கட்டு வழியாக அவங்க ஏறி போகிறதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளணும். முதல் குறிப்பு, ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டிய குறிப்பு என்னன்னா, தடைகளை பார்த்தோன்னே நின்றாதீங்க, விடாமுயற்சி செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. நெவர் கிவ் அப். உங்களுடைய வாழ்க்கையில் எந்த காரணத்தை கொண்டும் விட்டுறக்கூடாது. தொடர்ந்து போகணும். நீங்க தொடர்ந்து முன்னேறணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு வழி இருக்கும். பாருங்கள், முன்னாடி செங்கடல் வந்துருச்சு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. பின்னாடி தூரத்தில் பார்த்தா
புகையை கிளப்புற மாதிரி புழுதியை கிளப்பி கொண்டு ஆயிரமான ரதங்களோடு கூட பார்வோன் சேனைகளோடு கூட வந்து கொண்டிருக்கிறான். பின்னாடி ஒரு நெருக்கம், முன்னாடி ஒரு பெரிய தடை. என்ன செய்யறதுனே தெரியல. ரெண்டு சைடும் பார்த்தா மலைகள் போல வனாந்திரம், அப்படியே மலைகளா இருக்குது. எப்பக்கமும் அடைக்கப்பட்டிருந்தாலும் எல்லாருக்கும் முறுமுறுப்பு தான் வருது. ஆனா அந்த கூட்டத்துல ஒருத்தர் மாத்திரம் ஆப்பர்ச்சுனிட்டி, வாட் இஸ் த பாசிபிலிட்டின்னு பார்த்துட்டே இருக்கிறாரு. அடுத்து நம்ம என்ன செய்யலாம், எந்த வழியை பயன்படுத்தி என்ன பண்ணலான்னு பார்க்கிறார். ஹிஸ் நேம் இஸ் மோசஸ். அவருடைய பேர் மோசே. மோசே மற்ற ஜனங்கள்லாம் எகிப்தை குறித்தும் முறுமுறுத்தும் பல்ல கடிச்சிட்டும் சைட்லையும் பின்னாடியும் முன்னாடியும் பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கும் பொழுது ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராய் மோசே கண்களை ஏறெடுத்தார். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், திஸ் இஸ் த ரைட் டிரெக்ஷன். நீ பார்த்ததான் சரியான திசை. மற்றவங்க பார்க்கறதெல்லாம் சுற்றி முற்றி தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபிசிக்கல் வேர்ல்டை தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் உன்னுடைய மைண்டை நீ ஹெவன்லியில் வச்சுட்ட பாரு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதற்கப்புறம் அற்புதத்திற்கான காரியத்தை சொல்றார். உன்னுடைய கோலை நீட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே பாதைகள் உண்டாகிறதை பார்க்கிறோம். இங்கே விடாமல் தொடர்ந்து அவங்க முயற்சி செய்கிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன தடைகள் வந்தா கூட நம்ம சோர்ந்து போறோம். ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருக்கிறோம் பாருங்க. நம்ம அக்கம் பக்கத்துல பாக்குறவங்களும் எல்லாரும் அந்த மாதிரி இருக்கிறதுனால சோர்ந்து போயிடும். பிள்ளை நல்லாவே படிக்க மாட்டேங்கிறான், என்ன டியூஷன் மேக்ஸுக்கு அனுப்புனாலும், எப்படிதான் டியூஷன் அவனுக்கு ஸ்பெஷல் டியூஷன் பிரைவேட் டியூஷன் வச்சு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் சொல்லி கொடுத்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கவே மாட்டேங்குது. இவனுக்கு செலவு பண்ணி என்னதான் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அலுத்து போய் நீங்க வெறுத்து போய் இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம், விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 10:35 அருமையான வசனம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, இங்கிலீஷ்ல யுவர் கான்ஃபிடன்ஸ் என்று இருக்கிறது, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா. எந்த காரியத்துக்காக தொடர்ந்து நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர், இந்த மத்தியான வேளையில எந்த காரியத்துக்காக நீங்க தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இந்த மத்தியான வேளையில கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் உங்களுக்கு சொல்லட்டும். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை, do not throw away your confidence, உங்கள் தைரியத்தை விட்டு விடாதிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? விட மாட்டோம்னு சொல்லுங்க. ஆமென். விடாமல் தொடர்ந்து என்ன செய்வோம்? முயற்சி செய்து கொண்டே இருப்போம். பைபிள்ல நான் உட்கார்ந்துருக்கும் போது எனக்கு ஒரு அம்மா, வயசான அம்மா ஞாபகத்துக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்கள பத்தி நான் பேசினேன் ஒரு சர்வீஸ்ல. அந்த அம்மா பேர் அன்னாள். லூக்கா 2வது அதிகாரத்தில் இருக்கும். இப்ப நீங்க வாசிக்க வேண்டாம், கவனிங்க. அந்த அம்மாவுக்கு கல்யாணமாய் 7 வருஷத்துல கணவன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி இருக்கு. இறந்து போயிட்டார்ன்ற வார்த்தை இருக்காது, விதவைன்ற வார்த்தை அடுத்த வசனத்தில் இருக்கும். 7 ஆண்டுகள் தான் அந்த ஹஸ்பண்டோட வாழ்ந்திருக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்து 8வது நாள் சுத்திகரிப்பின் முறைமையின்படி ஆலயத்திற்கு கொண்டு வந்திருந்த பொழுது 2 வயது முதிர்ந்தவர்கள் ஜீசஸை போய் என்ன செய்யறாங்க? அந்த ஆலயத்துக்கு போறாங்க. இந்த நாட்களில் நம்ம இன்வைட் பண்றதுக்கு SMS இருக்குது, என்னென்னமோ இருக்கு, மல்டிமீடியா மெசேஜ் இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது. அந்த நாட்களில் ஆவியின் ஏவுதலின்படி தான் வந்திருக்கிறாங்க. சரியான டைமுக்கு வந்திருக்கிறாங்க. கர்த்தர் உணர்த்தி கரெக்டாக அந்த டைமுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த அம்மாவுக்கு வயசு 84 ஆகுதான். சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க தேவ சமூகத்தை விட்டு நீங்காமல் தொடர்ந்து ஒரு 3 காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. 4வது ஒரு காரியம் செஞ்சிருக்கிறாங்க. என்ன காரியம் செஞ்சாங்கன்னா, 84 வயதிலையும் ஆலயத்தை விட்டு நீங்காமல் தொடர்ந்து ஜெபம், பிரேயர், ஃபாஸ்டிங், வர்ஷிப் செஞ்சுட்டே இருந்திருக்கிறாங்க. அதற்கப்புறமும் போடப்பட்டிருக்கிறது, தேவனை குறித்து, அவருடைய பிறப்பை குறித்து மற்றவங்ககிட்ட எல்லாம் போய் பேசினாங்களாம். நான் நினைச்சேன், அம்மா பாட்டிமா போஸ்ட் ரிட்டைர்மெண்ட் பீரியட் 84 ஆயிடுச்சு, பேசாம நீங்க வீட்டில் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம்ல. she didn't give up. அவங்க விடல. அல்லேலூயா சொல்லுவோம். தொடர்ந்து ஊழியம் செஞ்சிருக்கிறாங்க. எபிரேய மொழியில ஒரு 3 வார்த்தைகள் கிடையாதுன்னு சொல்லி நான் படித்து அறிந்து கொண்டேன். அவங்களுடைய மொழியில ஒரு 3 வார்த்தைகள் கிடையாது. நம்பர் 1 ரிட்டையர்மெண்ட் ஒகாபுலரியே கிடையாது. நம்பர் 2 ஹீரோன்ற ஒகாபுலரி கிடையாது. நம்பர் 3 கோ இன்சிடென்ட்ஸ்ன்ற வார்த்தை கிடையாது. இது 3மே தமிழ்ல மற்ற லாங்குவேஜில் இருக்கு, ஆனால் ஹீப்ரூல கிடையாது. ஆகவே யூதர்கள் கடைசி மூச்சு வரைக்கும் விடாமல் தொடர்ந்து என்ன செய்வாங்க? செய்யக்கூடிய காரியங்களை செய்து கொண்டே இருப்பார்களாம். ஊழியமா 84 வயதாலும் பரவாயில்ல, தொடர்ந்து ஊழியம் செய்யறாங்க.
அவருடைய மகிமை பிரஸ்தாபத்தை குறித்து 84 வயதுலையும் பாருங்க, யோசிச்சு பார்த்தா அவங்க எப்பயோ நிப்பாட்டி இருந்திருக்கலாம். கணவன் இல்ல, வாழ்க்கை சரியா இல்ல, எதிர்பார்த்த மாதிரி திருமண வாழ்க்கை அமையலன்னு சொல்லி எப்பயோ டிராப் பண்ணியிருக்கலாம். she didn't give up, விடல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களை உற்சாகப்படுத்தும்படி நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் உங்களுக்கு சொல்லட்டும். லெஸ் பிரவுன் என்று சொல்லக்கூடிய ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், நன்றாய் உற்சாகப்படுத்தி பேசக்கூடிய ஒரு நண்பர் அருமையாய் ஒரு காரியத்தை சொன்னார். அவரும் அவருடைய 9 வயது சின்ன பையன் ஜான் லெஸ்லியும் சேர்ந்து ஒரு கேம் விளையாண்டாங்களாம். அந்த கேமுக்கு பேரு கவுண்டர் 4 அப்படின்ற கேம். 10 கேம் விளையாண்ட உடனே அப்பாவுக்கு போர் அடிச்சிருச்சு. அப்பா சொன்னாரா, லெஸ்லி எனக்கு போர் அடிக்குது லெஸ்லி, நான் போய் தூங்க போறேன் அப்படின்னாரா. டாடி யூ கேனாட் கோ நவ். ஏன்பா அப்படின்னா, அவன் சொன்னானா, until I win the game is not over. நான் ஜெயிக்கிற வரைக்கும் கேமை நீங்க முடிக்க முடியாதுன்னு இருக்கான். 9 வயசு பையனுக்குள்ள இன்பான் போல அவனுக்குள்ள ஒரு ஆட்டிடியூட் இருந்திருக்கு. எப்படிப்பட்ட ஆட்டிடியூட் இருந்திருக்குன்னா, ஐ ஒன்ட் கிவ் அப் அட் எனி மூமெண்ட். நான் ஜெயிக்கிற வரைக்கும் விட முடியாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தில் இருப்பவர்களும் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறதுனால சின்ன சோர்வுகளை பார்த்து மனம் சோர்ந்து போய், சின்ன தடைகளை பார்த்து இதோட போதும் ஆண்டவரை தேடி என்னத்தை கண்டோன்ற வார்த்தை சொல்லாதீங்க. பிரதர் சிஸ்டர், எத்தனை முறை நீங்க அதை சொல்லி அழுத்துட்டு இருக்கிறீங்க. ஆண்டவரை ஆராய்ச்சி என்னத்தை கண்டோம் அப்படின்ற எண்ணங்கள் கூட வரக்கூடாது. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. அவர் கடைசி வரைக்கும் மரண பரியந்தம் நடத்த வல்லவராய் இருக்கிறதுனால மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்களுடைய தைரியத்தை என்ன செய்யாதிருங்கள், விட்டு விடாதீர்கள். டோன்ட் கிவ் அப். அந்த பையன் சொல்லி இருக்கிறான், until I win the game is not over daddy. அப்புறம் பாருங்க, அப்பாவுக்கு தப்பிக்கவே முடியல. உட்காந்து மகனோட விளையாண்டு இருக்கிறார். பல கேம்ல அவன் ட்ரிக்ஸையும் டெக்னிக்ஸையும் கண்டுபிடிச்சு எப்படியாவது ஜெயிக்கிறதுக்கான முயற்சி எடுத்து கடைசி கேம் வின் பண்ண பாருங்க. சொன்னா, now I am going to bed அப்படின்னு சொன்னா, இப்போ நான் என்ன செய்ய போறேன், தூங்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறான். சில சமயங்கள்ல காரியங்கள் வாய்க்கலையேன்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடும், இதோடு போதும், என்னத்துக்கு மலை போன்று இமயமலை போன்று இருக்கக்கூடியதை எதுக்கு நம்ம முயற்சி செய்யணும்னு சொல்லிட்டு நாம் தொடர்ந்து நாம் போகாமல் என்ன செய்கிறோம், அதோடு கூட ஒரு முற்றுப்புள்ளி வைத்து நம்ம என்ன செய்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த மதியான வேளையிலே ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேற்றி கொண்டிருக்கிறது. ஆகவே எந்த காரியத்தில் தடைப்பட்டு எந்த விஷயத்தில் சோர்ந்து போய் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குன்றினதுன்ற மாதிரி குன்ற விட்டுறாதீங்க. ஒரு காரியத்தை செய்யுங்க, வார்த்தையை கேட்கும் போதே சொல்லிட்டே இருங்க. அந்த 4 பேர் எப்படி விடாமல் தொடர்ந்து முயற்சி செஞ்சாங்களோ, இவ்வளவு கூட்டமா இருக்குது நம்முடைய ஃப்ரெண்டு தானேன்னு விட்டுட்டு போகல. இல்ல, நாங்க எடுத்த காரியத்தை முடிச்சிருவோம். ஆமென். நாங்க பிகின் பண்ணதை ஸ்டார்ட் பண்ணதை முடிச்சுட்டு தான் இந்த இடத்த விட்டு போவோம். அல்லேலூயா. ஆமா, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மதியான வேளையில எந்த காரியத்தை நீங்கள் துவங்கி இருக்கிறீர்களோ, தடைகள் வந்தாலும் பரவாயில்லை, ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருப்போம். பாருங்கள், அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி உற்சாகப்படுத்த முடியும். பிள்ளைகள் விஷயத்துல சரியா கீழ்ப்படியல, சரியா பிள்ளைங்க நடக்கலைன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் நமக்கே ரொம்ப டிஸ்கரேஜ்மெண்ட் ஆகி, இது அவ்வளோதான், இது என்னது அவ்வளோதான், டிஸ்ஒபீடியன்ட் கேஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து முடிவு கட்டிடுவோம். அப்படி நீங்கள் யோசிக்க கூடாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நம்பிக்கை இருக்கும் மட்டும்ன்ற வார்த்தை இருக்குது. until you have hope அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை குறித்து தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. உங்களுடைய நம்பிக்கை இருக்கும் மட்டும். நீதிமொழிகள் 19:18 சொல்லப்பட்டிருக்குது, தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஒழுக்கத்துல சரியான டிசிப்ளின்ல நடத்துங்கன்னு சொல்லி வசனம் சொல்றதுனால, அப்படின்னா என்ன அர்த்தம், உங்க நம்பிக்கை என்ன செஞ்சிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்ற அர்த்தத்துல தான் அங்க எழுதப்பட்டிருக்கிறது. வார்த்தைகள் அப்படிதான் சொல்லப்படுது. ஆகவே உங்களுடைய நம்பிக்கை இருக்கு மட்டும் உன் மகனை சிக்ஷை செய்யணும், டிசிப்ளின்ல சரியா அவனை நடத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட டைம் வந்தோடனே அவ்வளவுதான், இன்னும் என்னத்தை கை மீறி போயிட்டான், கை மீறி போயிடுச்சு காரியங்கள், நம்ம என்னத்தை செய்யறதுன்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க. பிரதர் சிஸ்டர், ஈவன் இஃப் யூ ட்ரை நவ், இன்னைக்கு நீங்க முயற்சி செய்தா கூட சகல பிரயாசத்தினாலும் உங்களுக்கு பிரயோஜனம் உண்டு. கைகளை ஒருத்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்பிரிச்சுவல் எஃபர்ட், ஆவிக்குரிய முயற்சியும் கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். ஏன்னா வேதத்தின்படி ஒரு காரியத்தை செய்யும்போது நான் உங்களை என்கரேஜ் பண்றேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமா அதுக்கு ஒரு ரிசல்ட்டை நீங்க பார்ப்பீங்க. ஆமென். நிச்சயமா ரிசல்ட்டை பார்ப்பீங்க. அக்கார்டிங் டு தி வேர்ட் ஆஃப் காட்,
வேதத்தின்படி காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தையின்படி நீங்க இந்த காரியங்களை செய்யும் பொழுது, you won't fail. நீங்க தோற்று போக மாட்டீங்க. உங்களுடைய முயற்சிக்கு ஒரு ரிசல்ட்டை கர்த்தர் நிச்சயமா என்ன செய்வார்? தருவார். முதல் குறிப்பு, விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஜெபமா? பிரதர், பல வருஷம் ஆயிடுச்சு, குழந்தை பிறக்கல, என்ன செய்யறதுன்னு தெரியல. பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, என்ன செய்யறதுனே தெரியல, பேசாம விட்டுருவோம்னு நினைக்கிறோம். நோ, தொடர்ந்து முயற்சி செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பிடிச்சு அறிக்கையிட்டு கொண்டே இருங்கள். எத்தனையோ மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால தொடர்ந்து நீங்க முயற்சி செய்யும் பொழுது கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. ஈவன் அட் தி ஏஜ் ஓல்ட், அதாவது வயது முதிர்ந்த காலத்திலும் கர்த்தரால் அற்புதம் செய்ய முடியும். இந்த சீசன்லயும் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியும். ஆகவே விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யறோமான்றதை ரெண்டு பேர் பார்க்குறாங்க. ஒன்று சாத்தான் பார்க்குறான், ரெண்டாவது கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறதா பெரிய ஒரு துணை நமக்கு. உலகத்தில் இருப்பவனிலும் நமக்குள்ள இருக்கிறவர் மிகவும் பெரியவராக இருக்கிறதுனால, நம்மளோடு இருக்கக்கூடிய அனுகூலமான துணையாகிய ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனால யூ கேன் ட்ரை அகெயின். மறுபடியும் என்ன செய்யலாம்? முயற்சி பண்ணலாம். ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, நீங்க பண்ணக்கூடிய அந்த பகுதியில் நீங்க எதிர்பார்த்த அளவு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரல, அவ்வளவு இன்கம் வரல, அவ்வளோ சுவாரஸ்யமா பிஸ்னஸ் போல, என்ன செய்யறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்க சோர்ந்து போய் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிடுவோமா, இதோட பிஸ்னஸை முடிச்சிருவோமா அப்படின்னு சொல்லி கணவனும் மனைவி நீங்க பேசிட்டு இருக்கிறீங்களோ? அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுவது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். ஆமென். ஆண்டவரை நம்பக்கூடிய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? பிராஸ்பர் ஆவாங்கன்னு சொல்லி வார்த்தை சொல்லியிருக்கிறதுனால ட்ரை அகைன். why don't you try one more time? இன்னும் ஒரு முறை ஏன் நீங்கள் முயற்சி செய்யக்கூடாது? ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுடைய எடுக்கக்கூடிய முயற்சிகளை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென், பிரைஸ் காட். விடாமல் முயற்சி செய். ஆகவே கூட்டமா இருக்குது, உள்ள நெருங்க முடியல, நம்முடைய ஃப்ரெண்டை வீட்டில் விட்டு வந்துடுவோம், நம்மளாவது வசனத்தை கேட்போன்னு விடலை. இல்லை, எடுத்ததை எப்படியாவது ஒரு வழியா போய் என்ன செய்யணும்? அவனை உள்ள இறக்கி நம்முடைய ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது சுகத்தை இன்னைக்கு பார்க்கணும்னு சொல்லி தொடர்ந்து அவங்க என்ன செய்யறாங்க? அவங்க வேலை செய்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததாக இரண்டாவதாக அங்கே போடப்பட்டிருக்கிறது, அவர் இருந்த வீட்டின், இயேசு இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து அவர்கள் திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை ஒன்று போல இறக்குறாங்க. இப்ப பாருங்க, நல்ல வெயிட்டா இருந்திருக்கணும், ஏன்னா 4 பேர் சேர்ந்து தூக்குறாங்க. ஆக இந்த 4 பேர் சேர்ந்து அந்த காரியத்தை செய்யணும்னா ஒன்னஸ் ஆஃப் மைண்ட், கோஆர்டினேஷன், நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், இதெல்லாம் இருந்தால் தான் செய்ய முடியும். இல்லாட்டினா ட்ராப் பண்ணியிருப்பாங்க, கீழே என்ன செஞ்சிருப்பாங்க? விட்டுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ மேலே இருந்து நம்முடைய ஊர்களில் ஒரு 10 அடி அந்த மாதிரி இருக்குது, 8 அடியோ 10 அடியோ இருக்குது. மேலே இருந்து அவங்க அப்படி இறக்கணும்னா ஒன்று போல கம்யூனிகேஷன் நல்லா இருந்திருக்கணும். அவங்க ஒரே அந்த ஸ்பீடில் என்ன செஞ்சிருக்கணும். இது எல்லாமே எனக்கு ஒரு காரியத்தை செய்கிறது. அற்புதத்தை பெற்றுக்கொள்ள அவங்க தொடர்ந்து முயற்சி செய்து மாத்திரமல்ல, ஒரு மனமாய் செயல்பட்டார்கள். கைகளை விட்டு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. பிரதர், சிஸ்டர், ஏதோ ஒரு விஷயத்துக்காக பல முறை நீங்க முயற்சி பண்ணி வாய்க்கிலேயே நினைச்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க கணவனும் மனைவியும் சேர்ந்து முயற்சி பண்ணுங்க. ப்ராபப்லி மைக்ரேட்டிங் டு another country, இன்னொரு ஒரு தேசத்திற்கு நீங்க போய் குடிபெயர்ந்து அங்க போய் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. ஆனா 2 பேரும் சேர்ந்து ஜெர்மனி டிசைட் பண்ணுங்க. ஒரு ஆளா நீங்க செய்யக்கூடாது, ஒருத்தருடைய டிசையர் படி அல்ல. கொஞ்சம் டைம் ஆனாலும் பரவாயில்ல, ஆனா ஒண்ணு போலதான் நீங்க தீர்மானம் எடுக்கணும். புரிஞ்சவங்க ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் காட். ஆமா, சிலர் பாருங்க, ஐயோ விசாக்கு பல முறை நான் ட்ரை பண்ணி விசாவே கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு மனதோடு நீங்க செஞ்சு பாருங்க. பூமியில இருவர் ஒருமனப்படும் பொழுது நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார்? அவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். பிதாவாகிய தெய்வம் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். உங்களுடைய விசா மேட்ரா இல்லை மைக்ரேட் ஆகி போறதா, எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒன்று. இந்த உலகத்தில் பல காரியங்கள் சில, இந்த டாக்குமெண்ட் வச்சுக்கோ, அந்த டாக்குமெண்ட் வச்சுக்கோ, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, இப்படி பண்ணிரு, அப்படி பண்ணிரு, எல்லாம் ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. அதனால தவறு இல்லை. ஆனால் எல்லாத்துக்கும் மேலே நம்பர் 1 என்னன்னா, ஒன் மைண்டாக செயல்படுங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்று போல செயல்பட்டாதான் காரியங்கள் வாய்க்கும். இல்லையா? ஸ்தோத்திரம். இவங்க 4 பேரும் ஒன்று போல செயல்படுறத ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். அவர் மனுஷகுமாரன் மாத்திரமல்ல, தேவனுடைய குமாரனுமாய் அவர் இருக்கிறதுனால மனுஷனுடைய சிந்தனைகளுக்குள் இருக்கக்கூடிய காரியங்கள் அவர் அறிந்திருக்கிறார். அவருக்கு அட்மாஸ்பியர்ல என்ன நடந்திருக்கு, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாமலா இருக்கும். இந்த 4 பேர் அங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் தெரிஞ்சிருக்கும். 4 பேர் என்ன செய்யறாங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, வந்துட்டு இருக்கிறாங்க. டெஸ்டினேஷனுக்கு நேரம், கோலுக்கு நேரம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? வந்துட்டு இருக்கிறாங்கன்னு அவருக்கு தெரியும். ஆனாலும்
ஆண்டவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார். இவர்கள் 4 பேரும் மேற்கூரையை திறப்பாக்கி அவர்கள் என்ன செய்யறாங்க, ஒன்று போல காரியங்களை செய்கிறதை பார்த்த உடனே அவருக்கே சந்தோஷமாயிருச்சு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் ஒரு காரியத்தை வாசித்து கொண்டிருந்தேன், எனக்கு நன்றாய் பிடித்திருந்தது. அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மாத்திரம் நான் வாசிக்கிறேன், தமிழ்லேயே உங்களுக்கு சொல்றேன். வாட் இஸ் ஒன்னஸ் சொல்லி C.S.W. லூயிஸ் என்று சொல்லக்கூடிய தேவனுடைய மனிதர் சொல்கிறார். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஒன்று போல செயல்படக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, they face in the same direction, ஒரே திசையை நோக்கி அவர்கள் இருப்பார்கள். toward common projects and common goals, அவருடைய இலக்குகளும் ஒன்று போல இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவியாய் நீங்க ஆமென் கர்த்தரால ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இணைக்கப்பட்டு நீங்க குடும்ப வாழ்க்கையில இருக்கிறீங்க. நீங்க 2 பேரும் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னா, you should move on in same direction, ஒரே திசையை நோக்கி நீங்க பயணம் செய்யணும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கோல் இலக்குகள் எப்படி இருக்குன்னா, வெவ்வேறு இலக்குகள் இல்லாம ஒரே கோல் தான் நமக்கு இருக்கணும் நம்முடைய ஃபேமிலியில். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். உயிரோடு இருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய வருகை வரைக்கும் சமாதானத்துடனும் நல்ல முன்மாதிரியான குடும்பமா இருக்கணும்னா ஒரு மனதோடு கூட செயல்படணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவே ஒரே திசையில் பயணம் பண்றவங்களா நம்ம போகணும். ஜெயமோ அற்புதமோ இல்ல சூப்பர் நேச்சுரல் மிரக்கிளோ எதுவா இருந்தாலும் நம்முடைய விசுவாசம் நம்முடைய முயற்சியெல்லாம் இருக்கும் பொழுது ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் இன்னொன்று என்னன்னா, ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் ஆர் அக்ரிமெண்ட் கமிங் டுகெதர், இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு எளிமையான சத்தியமா இருக்கும், பட் இட்ஸ் வெரி பிராக்டிக்கல். நீங்க கட்டாயம் இதை செஞ்சே ஆகணும். ரொம்ப சிம்பிளா இருக்கும் கேட்கறதுக்கு, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா முதிர் வயதுல நீங்க சந்தோஷமா சமாதானமா கனி தந்துட்டே இருக்கலாம். ஏன்னா சத்ருவுக்கு இது நல்லா தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒன்று போல செயல்பட்டா அவங்க ரொம்ப ப்ரொடக்டிவா ரொம்ப நல்லா இருப்பாங்க, பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லி சத்ருக்கு தெரியறதுனால குடும்பங்கள்ல சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சபைக்கு வரும் பொழுது சக விசுவாசிகள் மத்தியில் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுத்துருவோம். ஸ்தோத்திரம். ஆரம்பத்திலே அதை சரி செய்யும் பொழுது அது நமக்கு லகுவா இருக்கும். பாருங்கள், பேதுரும் யோவானும் மத்தியான வேளையிலே ஒன்று போல தேவாலயத்திற்கு போனார்கள் என்று இருக்கும். நான் வாசிக்கும் போது அப்படிதான் புரிஞ்சு வாசிப்பேன். அவங்க 2 பேரும் தேவாலயத்துக்கு போனாங்கன்னு தான் இருக்கும். ஆனா என்னைய பொறுத்த மட்டும் அவங்களுடைய ஹிஸ்டரியை கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்திருக்கு. இயேசு கிறிஸ்து பரமேறினதுக்கு அப்புறம் தான் அவங்க எல்லாரும் ஒன்று போல இருக்கிறாங்க, ஒரு மனதோடு கூட மேல் வீட்டறையில் கூடுறாங்க. அதற்கப்புறம் அவங்க ஊழியத்திலையும் ஒன்று போல செயல்பட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது அவங்க 2 பேரும் ஒன்று போல தேவாலயத்திற்கு மத்தியான பிரேயர், யூதர்கள் சந்தி மத்தியான வேளையில் அவங்க ஜெபிப்பது உண்டு. அப்படி 3 மணி ஜெபத்திற்கு அவங்க போகும் பொழுதுதான் வழியில பார்க்குறாங்க, ஒருவன் முடவனாய் இருக்கிறான், கரடு முரடான கால்கள், அப்படியே ஸ்டிஃபாகி எலும்பெல்லாம் வளைஞ்சு போய் ரொம்ப அப்படி ஸ்டிஃபாகி இருக்கிறான். அவங்களுக்குள்ள 2 பேருக்குள்ளேயும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு மன ஒன்னஸ் ஆஃப் மைண்ட் இருந்ததுனால 2 பேருக்குள்ளேயும் ஒரே எண்ணம் வருது. என்ன எண்ணம் வருதுன்னா, இவன் எப்படியாவது சுகமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. அதான் நல்ல தாட். எவனோ ஒருத்தன் இருக்கிறான், பிச்சை கேட்குறான், பிச்சை போட்டு போவோம்ல. அவங்க சொல்றாங்க, நீ எங்களிடத்தில் ஏதாவது பொண்ணோ வெள்ளியோ இல்லை எங்கிட்ட பணம் இருக்குமோன்னு எதிர்பார்க்குற, நாங்கள் அதை தர வரல. இதெல்லாம் டெம்பரவரி சொல்யூஷன். உனக்கு நிரந்தரமா ஒரு சொல்யூஷனை தர்றோம். நீ வாழ்நாள்லாம் நீ நடந்து குதிச்சு என்ன செய்யலாம், துள்ளி குதிச்சிட்டு இருக்கலாம். தட் இஸ் பெர்மனன்ட் சொல்யூஷன் ஃபார் யுவர் லைஃப். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், எங்களை நீ நோக்கி பார் அப்படின்றான். அவருடைய கண்ணை உற்று நோக்கி பார்த்தானா, அந்த முடவன் என்ன செய்தானா, அவருடைய கண்களை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது அதிகாரத்தோடு கூட பேதுரு சொல்லுகிறார், நசனாகி இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நடன்னு சொல்லிட்டு அவனை போய் தூக்கி விடுறார். தூக்கி விட்ட உடனே ஆண்டவர் இம்மீடியட்டா மிரக்கிள் பண்றார். அல்லேலூயா சொல்லுவோம். எனக்கு இங்க பட்டது ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அவங்க 2 பேரும் ஒன்று போல செயல்பட்டதுனால உடனே ஒரு அற்புதம் நடந்திருக்குது. அல்லேலூயா. இம்மீடியட்டா கர்த்தர் என்ன செய்கிறார், அந்த முடவனை நடக்க செய்கிறார். சரி, சுகம் கிடைச்சிருச்சு, வீட்டுக்கு ஓடணும்னு ஓடல, அவன் நேராக தேவாலயத்துக்கு தான் ஓடுறான். அதான் நல்ல பெஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா, நேராக சர்ச்சுக்குள்ள ஓடுறான். சுகத்தை பெற்றுக்கொண்டு எங்க செய்யல, எங்கிட்ட ஓடிடுவோம்னு சொல்லிட்டு அந்த 9 குஷ்டரோகிகள் போன மாதிரி போல நேரா தேவாலயத்திற்குள் போனான் என்று இருக்கும். சரி, கவனிங்க, ஒரு மனதோடு கூட செயல்பட வேண்டும். செயல்படும் பொழுது நேம் இட் வாட் எவர் யுவர் ப்ராப்ளம், என்ன பிரச்சனையோ நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஒரு தீர்மானம் கர்த்தர் சொல்ற மாதிரி ஒரு மனதோடு நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி நீங்க தீர்மானிக்கும் பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார்.
மூன்றாவதாக 5வது வசனத்தில் வாசித்த பிரகாரம் அவங்க ஒன்று போல இறக்கினார்கள் இருக்குது. 5வது வசனம். இப்ப ஜீசஸ் கிரைஸ்ட் முன்னாடி படுக்க இருக்கிறது. இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஸ்தோத்திரம். அருமையான வசனம், நல்ல வார்த்தை அது. எப்பயுமே தெய்வீக சுகத்திற்கு முன்பதாக பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது மன்னிப்பும் அதற்கு பின்பதாக சுகமும் கிடைக்கிறத பார்க்கிறோம். இட்ஸ் நாட் நெசசரி ஃபார் எவ்ரி இன்சிடென்ட். பல இடங்களில் இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்றார். ஆனா இது சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன பார்த்தாருன்னா, அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அந்த 4 பேருக்கும் எப்படி விசுவாசம் இருந்தா, ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க. ரொம்ப ஆர்வம். எப்படிப்பட்ட ஆர்வம்னா, எப்படியாவது இன்னைக்கு மிரக்கலை பார்க்கணுன்ற ஒரு ஆர்வம் இருந்தது. விசுவாசம் எங்க இருக்குதோ அங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். புரிந்தவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். நல்லா கைகளை ஒருத்தி அல்லேலூயா சொல்லுங்க. பிரதர், சிஸ்டர், ஆர் யூ எக்ஸ்பெக்டிங் சம்திங்? ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்களா? விசுவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு அவசியமான ப்ரமோஷனுக்குரிய மெயில் வருமா? இன்பாக்ஸை திறந்து பாருங்க. ஸ்தோத்திரம். நிச்சயமாய் அற்புதம் செய்வார். பல சாட்சிகளை நான் சொல்ல முடியும். நேரம் இல்லாததாகையால் தொடர்ந்து நான் போறேன். கவனியுங்கள். ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததுனால தான் அவ்வளவு தூரம் போறாங்க. Something should motivate you. ஆவிக்குரிய ஜீவியத்திலே உங்களை உந்தி தள்ளணும். ஏதாவது ஒன்று உந்தி தள்ளணும். ஆராதனை நேரம், துதிக்கிற நேரம் சொல்லிட்டே இருக்கும். கையை தட்டுங்க, சத்தமா பாடுங்க, கையை தூக்குங்க, ஆராதிங்க, வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டே இருக்கிறோம். ஸ்தோத்திரம். என்னைய பொறுத்த மட்டும் இப்படி மோட்டிவேட் பண்ணி செய்யறதை விட நீங்களா செஞ்சா அது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும். பிகாஸ் ஐ ஃபீல் ஐ வாண்ட் டு வர்ஷிப் இன் திஸ் வே. நான் இப்படி உணர்றேன், ஆண்டவரை இப்படி ஃப்ரீ ஆராதிக்குன்னு உணர்றேன்னு சொல்லி அப்படி வர்ஷிப் பண்ணக்கூடிய அப்படி ஒரு நிலைக்கு நீங்க வரணும். மோட்டிவேட் பண்ணிட்டே பாருங்க. இங்க எது அவங்கள மோட்டிவேட் பண்ணுச்சுன்னா, அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒன்று, ஏதோ என்னுடைய நண்பனுக்கு இன்னைக்கு என்ன செய்யணும், ஒரு அற்புதம் நடக்கணும். அந்த விசுவாசம் அவர்களை உந்தி தள்ளினதுனாலே அவர்கள் தொடர்ந்து காரியங்களை செய்யறாங்க. மேல இருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க 4 பேரும். ஜீசஸ் என்ன செய்ய போறாருன்னு பார்க்கறாங்க. அவர் இவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். எப்படி இருக்கு பாருங்க. மேல இருந்து அண்ணா இங்க இருந்து கீழே பார்க்கறாங்க. ஜீசஸ் இயேசுவுடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார், உன் பாவங்கள், மகனே அப்படின்ற வார்த்தை வருகிறது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. நாம் எல்லாரும் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். பிள்ளைகளாக இருக்கிறதுனால நமக்கு ஒரு ப்ரிவிலேஜ் இருக்கு. நமக்குரிய ஷேரை நிச்சயமா நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா சொல்லுவோம். பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன் ஆஃப் காட். மகனே அப்படின்ற வார்த்தை சொல்ற. ஸ்தோத்திரம். நாம் அவருக்கு பிள்ளைகளாக இருக்கிறது நிமித்தம் நமக்கு இருக்கக்கூடிய ஸ்லாக்கியங்கள், பாக்கியங்கள் அநேகம் உண்டுங்க. அவர் விசுவாசிக்கிறது நிமித்தம் நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் பிள்ளைகளா இருக்கிறது நிமித்தம் கர்த்தர் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான் இருப்பார். ஆமென். மேபி சுகமா இருக்கலாம், அற்புதமா இருக்கலாம், டிரான்ஸ்ஃபரா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் பாத்வே ஒன்று இருக்கிறது. ஏன்னா நீங்க அவருக்கு பிள்ளைகளா இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். இந்த வார்த்தையை கேட்டவனே எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எத்தனையோ நாட்களுக்காக, எத்தனையோ நாட்களாய் ஏங்கி கொண்டிருந்திருப்பார். ஜீசஸ் வந்துட்டார்னு கேள்விப்பட்டவனே எல்லாரும் ஓடி இருப்பாங்க. இவருக்கு ஆசை இருந்திருக்கும், போயிருக்க முடியாது. பக்கத்துல போவோமான்னு கூட நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது. ஆண்டவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இந்த மதியான வேளையிலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை எந்த அளவுக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க தைரியமா இருக்க முடியும். சில சமயங்களில் அற்புதத்தை பெற வேண்டிய நபர் பலவீனத்தின் நிமித்தமும், சூழ்நிலையின் நிமித்தமும், கஷ்டங்களின் நிமித்தமும் அவரை விசுவாசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே செய்ய முடியாது, நம்பிக்கையே கிடையாது. இப்படி சில இன்சிடென்ட்ஸ் பைபிள்ல இருக்குது. பாத்தீங்கன்னா 38 வருஷம் அந்த பெதஸ்தா மண்டபத்தில் இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், நீ நல்லா விரும்புறியானா? வார்த்தை கூட சொல்ல தெரியல. ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்றேன். எஸ் ஆர் நோ சொல்லி இருக்கணும். இப்படி சில சமயங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார்? பலவீனத்தின் நிமித்தம், சூழ்நிலையின் நிமித்தம், தாங்கள் தள்ளப்பட்டது நிமித்தம், அப்படி இருந்தாலும் இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டார் இருக்குது. கூட இருக்கக்கூடிய நம்முடைய விசுவாசத்தை கண்டு நம்முடையவர்களை இயேசுவால் சுகமாக்க முடியும். ஹல்லேலூயா. ஆனால் அல்டிமேட்டா ஒரே ஒரு பாயிண்ட் தான், எல்லா சூழ்நிலைகளிலும் விசுவாசத்தோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
எப்படி விசுவாசிக்கணும்? தேவன் ஒருவர் உண்டு என்பதை விசுவாசிக்கணும். அதே நேரத்தில் அவரை தேடக்கூடிய நம்ம எல்லாருக்கும் தகுந்த பலன் அளிக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. வாட் இஸ் தி அந்த ரிவார்டு? உங்களுக்கு எப்படிப்பட்ட ரிவார்டு, எது உங்களுக்கு சூட்டபிளான ரிவார்டு என்பதை நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தகுந்த ரிவார்டு எபிரேயர் 11:6 படி ஆண்டவர் தகுந்த பலனை கொடுக்கிறவராய் இருக்கிறார் சொல்லி வசனத்தை கேட்கும் பொழுதே, இந்த இடத்துல தேவ சமூகத்தில் இருக்கும் பொழுதே உங்களுக்குள்ள எண்ணங்கள், வார்த்தைகள் வரணும். அவரை தேடக்கூடிய எங்களுக்கு தகுந்த பலன் அளிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறோம். என்ன சொல்ல போகிறோம்? அவரை தேடக்கூடிய நமக்கு என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் தகுந்த பலன் அளிக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், ஒரு நல்ல ஒரு இல்லஸ்ட்ரேஷன் வாசித்தேன், எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சு. போட்ஸ்வானா என்று சொல்லக்கூடிய தேசத்திலே ஒரு மிஷனரி தம்பதிகள் கணவனும் மனைவியும் சேர்ந்து ஊழியத்துக்கு போனாங்க. இங்கிலாந்துல இருந்து ஊழியத்துக்கு போய் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஊழியம் செஞ்சாங்க. 10 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டாங்க. 10 வருஷமா ஊழியம் செய்த பிற்பாடும் அவங்களுக்கு ஒரு ஆத்மா கூட கிடைக்கல. இதுக்கு மேல ஒரு வருத்தத்திலையும் பாரத்தோடையும் அவங்க கவலையோடையும் இருக்கும் பொழுது அவங்களை அனுப்பின மிஷன் ஹெட்ல இருந்து சொல்றாங்க, மேக் a wise decision right now. இப்பமே ஞானமா நீங்க தீர்மானம் எடுங்க. You can come back to your hometown, your homeland. உங்களுடைய சொந்த தேசத்துக்கு நீங்கள் திரும்பி வந்து விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு எண்ணம் வருது, இல்ல இத்தனை வருஷம் நம்ம ஊழியம் செஞ்சிட்டோம், கர்த்தருடைய கரம் இந்த வேலையில இருந்தது அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாய் அதை உணர்ந்து சொன்னார்கள். அதே சமயம் அவங்களுடைய நண்பர் ஒருவர், ஒரு அம்மா அவங்களுக்கு மெயில் அனுப்பி, உங்களை நான் பிளஸ் பண்ண விரும்புகிறேன், உங்களுடைய ஊழியத்திற்கு என்ன கிஃப்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்லி எனக்கு உடனே மெயில் பண்ணுங்க அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இவர்கள் மெயில் பண்ணாங்க. என்ன மெயில் பண்ணாங்கன்னா, எங்களுக்கு பண தேவை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதெல்லாம் சொல்லலை. இந்த அம்மா விசுவாசத்தோட ஒரு காரியத்தை சொன்னாங்க. கம்யூனியன் செட் ஒன்றை இங்கிலாந்துல இருந்து வாங்கி அனுப்புங்கன்னு சொன்னாங்க. அதான் விசுவாசம். 10 வருஷம் ஆயிடுச்சு, இவ்வளவு ஒர்க் பண்ணியாச்சு, ஒரு விசுவாசி கூட ரட்சிக்கப்படலை, அப்படியே இருக்கிறோம், ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனாலும் இதெல்லாம் இப்படி இம்பாசிபிளா இருந்தாலும் விசுவாசம் எப்படி பார்க்கணும்னா, நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமா இருக்குது. ஒரு விசுவாசி கூட கண்ணில் பார்க்கல, ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு விஷன், ஒரு தரிசனம். நாங்கள் ஊழியம் செய்த இந்த நிலத்துல, இந்த லேண்ட்ல ஒரு சபையை கட்டிட்டு தான் போவோம். அப்ப சபையை கட்டணும்னா விசுவாசிகள், அப்ப விசுவாசிகள் இருந்தா அவங்களுக்கு கம்யூனியன் சர்வ் பண்ணி ஆகணும். ஸ்தோத்திரம். அதான் விசுவாசம். அவங்க சொல்லிட்டாங்க. ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை பார்த்தார். பார்த்து அத்தனை நாள் அதே ஊர்ல ஊழியம் செஞ்சாலும், அதே நாட்டுல ஊழியம் செஞ்சாலும், அந்த முறை போய் ஊழியம் செய்யும்போது கர்த்தர் 6 ஆத்துமாக்களை கொடுத்தார். இல்லையா? 6 souls at a time. ஒரே நேரத்தில் 6 ஆத்மாக்கள் கிடைச்ச உடனே அந்த இடத்துல ஒரு சபை, ஒரு ஊழியம் துவங்கப்பட்டது. அந்த ஊழியம் தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. சரி, இந்த 6 ஆத்மாக்களை ரட்சிப்புக்குள்ள நல்லா நடத்தி ஞானஸ்தானத்துக்குள்ள கொண்டு போய் அவங்களை ஞானஸ்தானம் எடுக்க வச்சு அவங்களுக்கு சரியான நேரத்தில் அவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்கணும்ல. ஆகவே எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள், கம்யூனியன் செட் வரும்னு. ஃபர்ஸ்ட் சண்டே அவளுக்கு திருவிருந்து நடத்தணும், கம்யூனியன் செட் வரல. பாருங்க என்ன ஆச்சரியம், சனிக்கிழமை அதுக்கு முந்தின நாள் கரெக்டாக அந்த கம்யூனியன் செட் வந்து சேருதல். இல்லையா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் பொழுது. ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. God honors the faith. இன்னைக்கு அறிஞ்சுக்கோங்க, God will honor your faith. உங்களுடைய விசுவாசத்தை கர்த்தர் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் இருக்கக்கூடிய காரியங்களையும் பார்த்து அவரை விசுவாசிக்க ஏது இல்லாது இருக்குன்னு சொல்லி நீங்க நினைச்சா கூட, ஸ்தோத்திரம், வாயினால எதையும் நீங்க அறிக்கையிடாதீங்க. வாயினால எதையும் தவறாய் நீங்க சொல்லாமல், எதிர்மறையாய் சொல்லாமல் நீங்க காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார். நான் ஆபிரகாமை குறித்து நாம் பல முறை இந்த வேத பகுதியில் வாசித்து இருக்கிறோம், நம்ம தியானிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த முறை நான் இதை குறித்து யோசிக்கும் பொழுது எனக்கு வாசித்த காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் அவர் பழைய ஏற்பாட்டில் செய்த காரியத்தை மறுபடியும் கொஞ்சம் அவருடைய தாட்ஸை குறித்து டீட்டெயிலாக எழுதினது எனக்கு ஞாபகம் வந்துச்சு.
எடுத்து வாசித்து கொண்டிருந்தேன் நேற்று தினத்திலே. எபிரேயர் 11வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். எபிரேயர் 11வது அதிகாரம் வசனம் 17, 18, 19 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் ஆபிரகாமிடம் ஈசாக்கை நீ என்ன செய்யணும், பலியிடணும்னு சொல்லி கேட்ட உடனே ஆபிரகாமுக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்திருக்கலாம். ஆனாலும் என்ன செய்கிறார், 3 நாள் பிரயாண தூரம் போகிறார். போகும் பொழுது பல எண்ணங்கள் அவருக்குள்ள வந்திருக்கும். என்ன நினைப்போடு அவர் போயிருப்பார், என்ன எண்ணங்கள் அவருக்குள்ள இருந்திருக்குன்றத எபிரேய ஆக்கியோன் விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். பாருங்க, அந்த ஈசாக்கை பலியிட போகும் பொழுது எப்படி போனாராம், மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது, எபிரேயர் 11:17 வாசிக்கிறேன், நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக என்ன செய்தாராம், ஒப்பு கொடுத்தார் சொல்லப்பட்டிருக்குது. ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோட சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றதுனால மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தார். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் என்ன செய்தாரா, பெற்றுக்கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்குது. ஒருவேளை பயந்துட்டு போயிருப்பாரோ, ஒருவேளை ரொம்ப கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் போயிருப்பாரோ அப்படின்னு நினைச்சு பார்த்தா எபிரேய ஆக்கியோன் சொல்லுகிறார், அவர் நடந்து போகும் பொழுது அவருடைய எண்ணங்கள் எப்படி இருந்ததுன்னா, ஒருவேளை ஆண்டவர் இவருடைய குமாரன் மரிக்க வேண்டியது இருந்தா கூட அவனை உயிரோடு எழுப்ப முடியும்னு சொல்லி விசுவாசித்தார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய விசுவாசம் பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அவருக்கு 2 காரியங்கள் ஞாபகத்துக்கு வந்தது. ஒன்று, ஆண்டவர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆகவே அதைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சோதிக்கப்பட்ட போது இவ்வாறாய் அவன் பலியிட போகும் பொழுது என்ன சொன்னாரா, சொல்லப்பட்டிருந்த வார்த்தைகளையும் வாக்கு தத்தங்களையும் யோசித்தார். இரண்டாவதாக, மை காட் இஸ் ஏபிள், என்னுடைய தேவனால் இதை செய்து முடிக்க முடியும்ன்ற எண்ணம் தான் அவருக்குள்ள இருந்தது. ஒருவேளை மரித்து போனால் கூட மறுபடியும் என்னுடைய பிள்ளையை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தோடு போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கால வேளையில நமக்கு என்ன வாக்குத்தத்தம் இருக்குது, நமக்கு என்ன கிரிப், என்ன ஹோல்ட் இந்த உலகத்தில் இருக்குது, எதை வச்சு நம்ம அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் நீங்க யோசிக்கலாம். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். அருமையான அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்கிறதுனால இந்த வாக்குத்தத்தங்களை பிடித்துக்கொண்டு அவைகளை நினைத்து கொண்டு நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாமை போல, விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமை போல வாக்குத்தத்தங்களை நினைத்து கொண்டு ஆமென் அவரை குறித்து யோசித்துக் கொண்டு முன்னேறி செல்லும் பொழுது நிச்சயமா நான் சொல்றேன், you won't lose anything, எதை இழந்து போக மாட்டோம். ஆமென். பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா சொல்லுவோம். you will receive it, நீங்கள் பெற்றுக்கொள்கிறவர்களாக இருப்பீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். 3 காரியங்களை நான் உங்களோடு கூட சொன்னேன். ஒன்று, விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்யணும். ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் மேட்டர் எதுவாக இருந்தாலும் முயற்சி செய்யுங்க. கர்த்தருடைய முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. இரண்டாவது நான் சொன்னேன், ஒன் மைண்டோட என்ன செய்யணும், நீங்க காரியங்களை சாதிக்கணும் இந்த பூமியில. மூன்றாவது நான் சொன்னேன், விசுவாசம், ஃபெய்த் என்பது ரொம்ப முக்கியம். நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவர் இவனை சுகப்படுத்தும் பொழுது, திமிர்வாதக்காரனாகிய இவரை சுகப்படுத்தும் பொழுது அவருடைய பின்னணியவோ அவருடைய தகுதியவோ இல்லை எதையுமோ பார்த்து அவர் என்ன செய்யல, சுகப்படுத்தல. வேதம் சொல்லுகிறது, தமிழத்தில் வரக்கூடிய ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவ்வளவு நல்ல ஆண்டவர் அவர். தமிழத்தில் வரக்கூடிய ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுகிறதில்லை. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட அற்புதத்தையும் இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம், ஆண்டவருக்கு அருகில் வரணும். ஸ்தோத்திரம். ஒருவேளை இதுவரைக்கும் பேரளவுக்கு நீங்க ஜீசஸை தேடுறவங்களா இருந்திருக்கலாம். இல்லைங்க, எனக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஆர்வம், இந்த மாதிரி சொற்பொழிவுகள்லாம் கேட்டால் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்காக டைம் பாஸ்க்கு நீங்க வந்திருக்கிறவங்களா இருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது இம்மாதிரியான பிரமிக்கத்தக்க அற்புதங்களை நீங்க பார்க்க முடியும். எந்த அளவுக்கு நீங்க கமிட் பண்றீங்களோ அப்படின்னா முழுவதுமா நீங்க கமிட் பண்ணும் பொழுது முற்றிலுமாய் இந்த ஸ்லாக்கியங்களையும் இந்த அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவுமே வந்தேன் என்று எழுதியிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பன் மட்டுமல்ல, நல்ல தகப்பனாகவும் இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 6 வாசிக்கும் பொழுது ஒரு வார்த்தையை நான் ஹைலைட் பண்ணேன், நான் உங்கள் பிதாவாக இருப்பேன் என்ற வார்த்தை வருகிறது. அல்லேலூயா.
நல்ல தகப்பனாகவும் அவர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையிலே ஒருவேளை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இந்த மத்தியான வேளையிலே அவருக்கு நீங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஸ்தோத்திரம். ரட்சிப்பு என்பது இலவசமான ஒரு காரியம். நீங்க ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் தெய்வீக சுகத்தையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த வேத பகுதி முழுவதையும் நான் வாசித்து தியானித்த பிற்பாடு அந்த 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நான் வாசித்து பார்த்தேன். அந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அது என்னை ரொம்ப தொட்டது. ஏன்னா அவருடைய டிவைனிட்டி, தெய்வீகத்தை குறித்த கேள்விகள் பலருக்குள்ளேயும் வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா இவர் சொல்றாரு பாருங்க, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு அங்க இருக்கக்கூடிய பரிசேயர், சதுசேயர், நியாய சாஸ்திரிகள், குறை குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, இவர் போய் பாவத்தை மன்னிக்கிறத பத்தி பேசிட்டு இருக்கிறாரு என்று சொல்லி தங்களுடைய சிந்தனையிலே அவர்கள் சிந்திக்கிறார்கள். அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்கல. இவர் செய்யக்கூடிய அற்புதங்கள், இவர்களுடைய ஊழியம் பிடிக்காததுனால தங்களுடைய இருதயங்களிலே இப்படி சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, 9வது வசனம், எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடவென்று சொல்வதை எது எளிதுன்னு சொல்லி கேட்டு, பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு என்ன உண்டு, அதிகாரம் உண்டு என்று என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்கிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக என்ன செய்தான், போனான். அப்பொழுது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலமும் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று இருக்கிறது. என்னன்னா, இந்த தேவனை மகிமைப்படுத்தினார்கள், ஒரு காலமும் நாங்க பார்த்ததே இல்லைன்னு சொன்னாங்க பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை யோசிக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். இந்த செய்திக்கான தலைப்பு என்னன்னா, தேவ பிரசன்னத்தில் பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அந்த செய்திக்கான தலைப்பு. கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது ஒரு காலமும் கண்டிராத பிரமிக்கத்தக்க அற்புதங்களை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய முடியும். அல்லேலூயா. You have never seen in your life. 2018க்கு வந்துட்டோம். 2018ல போய் உட்கார்ந்து இருக்கிறோம். என்ன இந்த இயர்ல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்தீங்கன்னா, நான் விசுவாசிக்கிறேன், பிரமிக்கத்தக்க அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். வலது கருத்து உயர்த்தி ஒரு நிமிஷம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிரமிக்கத்தக்க அற்புதங்கள். உங்க பிள்ளைங்களை யோசிங்க, உங்க சந்ததியை யோசிங்க, உங்க ஃபேமிலியை யோசிங்க. ஒருவேளை இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறதுக்கு ஏதும் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அல்லவா. ஏதோ நம்ம ஸ்தோத்திரம் என்னத்தையோ நம்ம சொல்லணும்னு சொல்லல. கர்த்தர் உணர்த்தக்கூடிய காரியங்களை சொல்றோம். இதுவரையும் கண்டிராத பிரமிக்கத்தக்க அற்புதங்களை கர்த்தர் செய்வாராக நம்முடைய வாழ்க்கையிலே. ஹல்லேலூயா. டியர் பிரதர், டியர் சிஸ்டர், ஆனால் ஒன்று, தேவ பிரசன்னத்திற்கு அவங்க வந்தாங்க, அது ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வருவது முக்கியம், ஆலயத்துக்கு வருவது முக்கியம், கர்த்தருடைய கூடுதல் சபை கூடி வருதல் என்பது ரொம்ப முக்கியம். அவங்க எப்படி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த திமிர்வாதக்காரனை சுமந்து வந்தது மாதிரி நம்முடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய சமூகத்திற்கு கொண்டு வரும் பொழுது, நான் உங்களுக்கு சொல்லேன், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உங்களை விசுவாசிக்கிறவர் ஆனபடியினால் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்களை எல்லாம் அவர் மேல் என்ன செஞ்சிருங்க, வைத்து விடுங்கள் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு வரும் பொழுது நமக்கு ஒரு நற்செய்தி, நமக்கு ஒரு நல்ல காரியம், குட் நியூஸ் ஒன்று காத்திருக்கிறது. என்னன்னு தெரியுமா? பிரசன்னத்தில் பிரமிக்கத்தக்க அற்புதங்கள் நடக்கும். ஆமென், ஆமென். விசுவாசித்துக் கொண்டே இருக்கணும் அந்த வார்த்தையை. அவருடைய பிரசன்னத்திற்கு நாம் வரும் பொழுது, bring your problems to the presence of God. கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு இந்த பிரச்சனைகளை கொண்டு வரும் பொழுது பிரமிக்கத்தக்க அற்புதங்களை கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். no more tears, no more worries. இன்னும் அழுது கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை விசுவாசிக்கணும், விடாமல் முயற்சி செய்யணும். ஒரு மனதோடு கூட வாழ்க்கை பயணத்தில் முன்னாடி போகும் பொழுது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளை, நான் சொன்ன பிரகாரம் ஒருவேளை இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், commit your life to Jesus. உங்களுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுங்கள். அதுவே ஒரு பாக்கியமான காரியம். ஆமென், ஹல்லேலூயா. அவருக்கு பிள்ளைகளாய் அழைக்கப்படுவது, அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பது இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய 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 பிரிவிலேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நமக்கு தகப்பனாய் இருப்பது. ஆமென். சர்வ லோகத்தையும் சிருஷ்டித்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின இந்த தேவன் நமக்கு தகப்பனாய் இருப்பது மிகப்பெரிய மிகப்பெரிய பாக்கியம். ஆகவே திமிர்வாதக்காரன் அன்றைக்கு போகும் பொழுது எழுந்து நடந்து அவனுடைய வீட்டிற்கு போனான் என்று போடப்பட்டிருக்கிறது. அருமையான, இதான் கர்த்தருடைய சித்தம், இதான் அவருடைய விருப்பம், அவருடைய தாகம், ஏக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிள்ளைகளாகிய நாம் நல்லா இருக்கிறதா கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரியுதா உங்களுக்கு? ஆமா, அதைத்தான் நான் சொன்னேன். என்ன சொல்ல வரேன்னா, எதை எதிர்பார்த்து தகுதியோ குவாலிஃபிகேஷனோ இல்ல பார்ஷியாலிட்டி பார்த்தோ செய்யறது இல்லை. அவருடைய பிள்ளைகள் நல்லா இருக்கணும், இந்த ஒரு நாலேஜ் உங்களுக்குள்ள போயிடணும்.
அவருடைய பிள்ளைகளாகிய நாம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும்ன்றதை கர்த்தர் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த பாயிண்ட்ல தடுமாற்றமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு புரிகிறதா? எழுந்து நின்று நாம் ஸ்தோத்திரம் பண்ணி கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல போகிறோம். கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா.